எப்போதும் ஒரே மாதிரியே இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு டிஃபன் செய்யாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக அடை ரெடி பண்ணி பாருங்கள். அந்த அடையில் கொஞ்சம் வித்தியாசமாக 4 வகை பருப்போடு சேர்த்து கொண்டக்கடலை, சோயா, தட்டைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி அடை சுட்டு கொடுத்து பாருங்கள். அதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கிறேன். மத்தியானத்துக்கு போன்லெஸ் சிக்கனும் கொஞ்சம் பிரியாணிக்கு சிக்கனும் வாங்கி தனித்தனியாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அது மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நைட்டு தயிர் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க, வெளியில் வைக்காமல். அது இப்போ தான் கவனித்தேன். அப்புறம் எடுத்து இப்போ வெளியில் வச்சுருக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல உரையிறதுக்கு. யூஸ்வலாக நம்ம லேடிஸ் எல்லாருமே ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத பார்த்து பார்த்து நம்ம செஞ்சு தரோம். ஆனால் நமக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம எப்போயாவது யோசனை பண்ணியிருக்கோமா சொல்லுங்கள்? நம்ம அதை பற்றியும் நம்ம யோசனை பண்ணணும். நமக்கு எது பிடிக்குதோ அந்த ஒரு டிஷ்ஷை என்றைக்காவது ஒரு நாள் அதை நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். நம்ம பசங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது மீதி வச்சுட்டாங்கன்னா, ஐயோ சாப்பாடு வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை மிச்சம் மீதியெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள். அதை நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணுங்க. அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கிறத பற்றி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.